2026ஆம் ஆண்டுக்கான பத்ம விபூஷன் விருதுகளை அறிவித்தது மத்திய அரசு. மறைந்த கேரள முன்னாள் முதலமைச்சர் அச்சுதானந்தன், பாலிவுட் நடிகர் தர்மேந்திரா உட்பட 5 பேருக்கு விருது. கலைத்துறையில் சிறந்து விளங்கிய பிரபல மலையாள நடிகர் மம்முட்டிக்கு மத்திய அரசின் பத்மபூஷன் விருது அறிவிப்பு. தமிழ்நாட்டை சேர்ந்த கள்ளிப்பட்டி ராமசாமி பழனிசாமி, மயிலானந்தன் உட்பட 13 பேருக்கு விருதுகள் அறிவித்தது மத்திய அரசு. ஆறாம் ஆண்டுக்கான பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்ட 113 பேர் கொண்ட பட்டியலில் தமிழ்நாட்டை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் HV ஹண்டே உள்ளிட்ட 11 பேருக்கு இடம். திருவாரூரைச் சேர்ந்த மிருந்தக வித்வான் பக்தவச்சலம், ஓவியர் நீலகிரி ஆர் கிருஷ்ணன், சிற்ப கலைஞர் காளியப்ப கவுண்டர், எழுத்தாளர் சிவசங்கரி, ஓதுவார் திருத்தணி சுவாமிநாதன், காயத்ரி, ரஞ்சனி, புண்ணியமூர்த்தி நடேசனுக்கு விருது அறிவிப்பு. அறிவியல் மற்றும் இன்ஜினியரிங் பிரிவில் சென்னை IIT இயக்குநர் காமகோட்டிக்கு பத்மஸ்ரீ விருது. வீரப்பன் தேடுதல் வேட்டையில் பெரும் பங்காற்றிய முன்னாள் IPS அதிகாரி விஜயகுமார் சிவில் சர்வீஸ் பிரிவில் பத்மஸ்ரீ விருதுக்கு தேர்வு. மனதின் குரல் நிகழ்ச்சியில் மலேசிய பள்ளிகளில் தமிழ் பயிற்றுவிக்கப்படுவது பற்றி பெருமிதத்துடன் பேசிய பிரதமர் மோடி, தமிழ் பாடமாக மட்டுமல்லாமல் பயிற்று மொழியாகவும் இருப்பதை எண்ணி பெருமை கொள்வதாகவும் பேச்சு. மொழிப்போர் தியாகிகள் தினத்தையொட்டி தமிழ்நாடு முழுவதும் திமுக சார்பில் பொதுக்கூட்டம். தாய்மொழி தமிழை காக்க இன்னுயிர் நீத்த தியாகிகளின் உருவப்படத்திற்கு முதலமைச்சர் MK ஸ்டாலின் மலர்தூவி மரியாதை. தேசிய கல்விக் கொள்கை மூலம் தமிழ்நாட்டில் ஹிந்தியை திணிக்க ஒரு கும்பல் துடியாய் துடிக்கிறது. காஞ்சிபுரத்தில் நடந்த மொழிப்போர் தியாகிகள் வீர வணக்க பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் MK ஸ்டாலின் குற்றச்சாட்டு. எப்படியாவது இந்திய நம்ம மேல திணிக்கணும்னு மும்மொழி திட்டத்தை அமல்படுத்த ஒரு கும்பல் துடியா துடிக்குது. தேசிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்து அதற்கான முயற்சிகளை ஈடுபடுவது இந்தியை திணிக்கத்தான். நேரடியா திணிக்க முடியலன்னு பல்கலைக்கழகம் மூலமா திணிக்க முயற்சி பண்றாங்க. 3000, 5000, 10,000 கோடி கொடுத்தாலும் மும்மொழி திட்டத்தை இறக்க மாட்டோம்னு சொன்னவன் தான் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். பணத்தையும் அதிகாரத்தையும் காட்டி மிரட்டினா நாங்க பணிஞ்சு போக நாம என்ன அடிமைகளா? வடமாநில மக்களின் வாழ்வாதாரத்தை அழிக்கிற டப்பா என்ஜின் தமிழ்நாட்டில் ஓடவே ஓடாது என்று முதலமைச்சர் MK ஸ்டாலின் திட்டவட்டம். நீங்க எத்தனை முறை வந்தாலும், எத்தனை துரோகிகள், அடிமைகள், அரசிகள், கோமாளிகள், கொலைகள் துணைக்கு அழைச்சிக்கிட்டு வந்தாலும் உங்களால தமிழ்நாட்டை வீழ்த்த முடியாது. உறுதியோடு சொல்றேன். டபுள் என்ஜின் சொல்லி வடமாநில மக்களை ஏமாற்றி அவங்க வாழ்வாதாரத்தை அழிக்கிற உங்க டப்பா என்ஜின் தமிழ்நாட்டில் ஓடவே ஓடாது. தேர்தல் சீசனில் தமிழ்நாட்டிற்கு வந்த பிரதமர் மோடி வழக்கம் போல பழைய வடையைத்தான் சுட்டு போயிருப்பதாக விமர்சனம். தேர்தல் சீசன் வந்துட்டா போதும், தமிழ்நாட்டுக்கு வந்து பல வெரைட்டியில அவர் வடைகளை சுடுறது வழக்கம்தான். இந்த முறை வந்தார், வழக்கமான பழைய வடைகளைத்தான் சுட்டுட்டு போயிருக்கார். அந்த மாவும் புளிச்சு போச்சு. போதைப்பொருள் கடத்தலை தடுக்க வேண்டியது பிரதமர் மோடி மற்றும் மத்திய அமைச்சர் அமித்ஷாவின் கடமை என்று முதலமைச்சர் MK ஸ்டாலின் பதிலடி. மகாராஷ்டிராவில் பேச வேண்டியதை மதுராந்தகத்தில் பேசிட்டு போவது நியாயமா எனவும் கேள்வி. இந்த மாநிலங்களை யார் ஆட்சி செய்யறாங்க? திமுகவா? இல்லையே, உங்க ஆட்சி தான் நடக்குது. டபுள் இன்ஜின் சொல்ற டப்பா இன்ஜின் தானே ஓடுதுங்க. இந்தியாவுக்குள்ள போதைப் பொருள் நுழைறதை தடுக்க வேண்டியது பிரதமர் மோடியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் தான், இந்த ஸ்டாலின் இல்ல. மகாராஷ்டிராவில் போய் பேச வேண்டியதை மதுராந்தகத்தில் வந்து பேசிட்டு போறது நியாயமா? பிரதமர் மோடியின் பக்கத்தில் அமர்ந்திருந்தவர் சாதாரண பழனிசாமி இல்லை, தி கிரேட் 10 தோல்வி பழனிசாமி.
எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மீது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காட்டமான விமர்சனம். வாழ்க்கை முழுவதும் கால்களை மட்டுமே பார்த்து பழகிய எடப்பாடி பழனிசாமிக்கு சூரியன் எப்படி தெரியும்? பிரதமர் தமிழகம் வந்ததும் சூரியன் மறைந்துவிட்டதாக விமர்சித்த இபிஎஸ்க்கு முதலமைச்சர் கேள்வி. வாழ்க்கை முழுக்க கால்களை மட்டுமே பார்த்துட்டு இருந்தா சூரியன் எப்படி தெரியும்? பழனிசாமி அவர்களே, பழனிசாமி அவர்களே, வாழ்க்கை முழுவதும் காலையே பார்த்துக்கிட்டு இருந்தா சூரியன் எப்படி உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும்? ஒரு முறை ஆச்சு தலை நிமிர்ந்து பாருங்க, அப்பதான் சூரியனுடைய இருப்பும் பவரும் உங்களுக்கு தெரியும். சங்கத்தில் வளர்ந்து சரித்திரங்கள் பல படைத்து சீரிழமை கொண்டு விளங்கும் தமிழ் மொழி என்று எடப்பாடி பழனிசாமி புகழார். நம் உயிருக்கு நேராம் செந்தமிழர் தாயாம் அன்னை தமிழை காக்க இன்னுயிர் இந்த மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம் என்றும் பதிவு. மு க ஸ்டாலின் ஆட்சியில் தமிழ்நாடே போராட்டக்களமாக மாறிவிட்டது என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சாடல். இனி தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு வரவே முடியாது என்றும் ஆவேசம். இனி எப்பொழுதும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தமிழகத்தில் வராது. இந்த தேர்தலோட இறுதி தேர்தல் திமுக கொடுக்கப்பட்ட வாக்குறுதி 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல் போது திமுக அறிவிக்கப்பட்ட தேர்தல் அறிக்கையில் 1/4 பங்கு தேர்தல் அறிக்கை கூட நிறைவேற்றப்படவில்லை. எல்லா தரப்பு மக்களும் போராட்டத்தில் இறங்கிவிட்டார்கள். அரசூரில் ஒரு பக்கம் போராட்டம், செவிலியில் ஒரு போராட்டம், பகுதி ஆசிரியர் ஒரு பக்கம் போராட்டம், இடைநிலை ஆசிரியர் ஒரு பக்கம் போராட்டம், டாக்டர் ஒரு பக்கம் போராட்டம், சத்துணவு அமைப்பாளர் ஒரு பக்கம் போராட்டம். இன்று தமிழகம் முழுவதும் போராட்ட களம் மாறிட்டது. எங்க பார்த்தாலும் போராடி கொண்டிருக்கிறார் மக்கள். அந்த அளவுக்கு மக்களுடைய வெறுப்பை சம்பாதித்த அரசு திமுக அரசு. அதனால் இந்த தேர்தலோடு மக்கள் திமுகவுக்கு விடை கொடுத்து விடுவார்கள். எந்தவிதமான அழுத்தத்திற்கும் அடங்கி போக மாட்டேன் என்று தவிக தலைவர் விஜய் திட்டவட்டம். கூட்டணிக்கு வர பாஜக அழுத்தம் கொடுத்ததாக கூறப்பட்ட நிலையில் அழுத்தத்திற்கு அடங்கி போபவனா நான் என்று கேட்டு சூளுரை. மிக 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 முக்கியமான ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். நான் ஏன் இதை இவ்வளோ அழுத்தமாக சொல்கிறேன் அப்படின்னா, ஏதோ அழுத்தம் இருக்குமோன்னு நினைக்கிறீங்களோ? அழுத்தமா? நமக்கா? இந்த அழுத்தத்துக்கெல்லாம் அடங்கி போகிற ஆளா இந்த ஆளு? இந்த மூஞ்சா பார்த்தா அப்படியே தெரியுது உங்களுக்கு. அதனால் அப்படியெல்லாம் நடக்காது. அதுவும் முக்கியமாக நம்மக்கிட்ட அதெல்லாம் நடக்கவே நடக்காது. ஆனால் அழுத்தம் இருக்குதான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. அது நான் இல்லைன்னு சொல்ல வரல, நமக்கு இல்லை, மக்களுக்கு. திமுகவை தீய சக்தி என்றும் அதிமுகவை ஊழல் அடிமை சக்தி என்றும் சாடிய தவிக தலைவர் விஜய் பாஜகவிடம் அதிமுக நேரடியாகவும் திமுக மறைமுகமாகவும் சரண்டராகி கிடப்பதாக விமர்சனம். தமிழ்நாட்டை இதுக்கு முன்னாடி ஆண்டவங்களும் சரி பாஜகவுக்கு அடிமையாக தான் இருந்திருக்கிறாங்க. ஸோ அவங்கள நம்பியும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. இப்போ ஆண்டுகிட்டு இருக்கிற இந்த திமுக அரசாச்சும் நமக்கு ஏதாவது செய்வாங்கன்னு பார்த்தா இவங்களும் அவங்கள மாதிரியே தான். இன்னும் சொல்ல போனால் ஒரு படி மேலே, இன்னும் மோசம். அவங்களாச்சும் நேரடியாக சரண்டர் ஆகி இருப்பாங்க, இவங்க மறைமுகமாக சரண்டர் ஆகி இருக்கிறாங்க. அவ்வளோதான் வித்தியாசம். அதனால் இந்த தீய சக்தியா இருக்கட்டும், இந்த ஊழல் சக்தியா இருக்கட்டும், 2 பேரும் தமிழ்நாட்டை ஆண்டவை கூடாது. அப்படிப்பட்ட இந்த கட்சிகளை உண்மையா தில்லா எதிர்க்கிற அந்த கட்ஸும் கெத்தும் நம்ம கிட்ட மட்டும்தான் இருக்கு. நட்பு சக்திகள் உடன் வராவிட்டாலும் தேர்தலில் தனித்து நின்று தவிக ஆட்சி அமைக்கும் என்று விஜய் நம்பிக்கை. அண்டி பிழைக்கவும் அடிமையாயிருக்கவும் அரசியலுக்கு வரவில்லை என்றும் திட்டவட்டம். அதனால நீங்க என்ன சூழ்ச்சி நம்ம மேல பண்ணாலும், என்ன அழுத்தம் நீங்க கொடுத்தாலும், இந்த அடங்கி போறதுக்கோ, இந்த அண்டி பிழைக்கிறதுக்கோ, இல்ல இந்த அடிமையா இருக்கிறதுக்கால நாம அரசியலுக்கு வரல.
நட்பு சக்தி இருந்தாலும் இல்லைனாலும் தனியாவும் நின்று கெத்தா ஜெயிக்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய படை. திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் வாக்குச்சாவடி என்றால் கள்ள ஓட்டு போடும் இடம் என்று தாவேக தலைவர் விஜய் கடும் பாய்ச்சல். கட்சிகளை கடந்து விசிலுக்கு ஓட்டு போட முடிவெடுத்துவிட்ட மக்களை பாதுகாப்பாக அழைத்து வர வேண்டிய பொறுப்பு தாவேகவினருடையது என்றும் கட்டளை. இந்த ரெண்டு கட்சிகள் ஆண்டு கட்சியா இருக்கட்டும், இப்ப ஆள்ற கட்சியா இருக்கட்டும், அவங்கள பொறுத்த வரைக்கும் பூத்துனா என்ன தெரியும்ல? அவங்கள பொறுத்த வரைக்கும் பூத்துனா கள்ள ஓட்டு போடுற இடம். கட்சி வேறுபாடு எல்லாத்தையும் தாண்டி இந்த விஜய் அவங்க வீட்டில் ஒருத்தனா வாழ்ந்துட்டு இருக்கிறான். அவங்க குடும்பத்தில் ஒருத்தனா பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால இந்த கட்சி எல்லாத்தையும் தாண்டி இந்த விஜய் கூட நிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதனால அப்படி முடிவு பண்ண அவங்கள பாதுகாப்பா பூத்துக்கு கூட்டிட்டு வாங்க. நம்மளோட இந்த விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட வைங்க. தாவேக ஆட்சிக்கு வந்தால் திமுக அதிமுக போன்று ஊழல் செய்து ஒரு பைசாவை கூட கையால் தொடமாட்டேன் என்று விஜய் சத்தியம். முதல்வன் திரைப்படம் போன்று தெரிந்தாலும் ஊழலை அத்துமீறலை பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டேன் எனவும் ஆவேசம். அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமும் சரி, ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறமும் சரி, ஒன்னே ஒன்று சொல்ற, எழுதி வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி இருந்தவங்க மாதிரியோ இல்லை இப்போ இருக்கிறவங்க மாதிரியோ ஊழல் செய்யவே மாட்டான். ஒரு பைசா தொட மாட்டான். எனக்கு அது அவசியமே இல்லை. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? எனக்கு அதை தொட வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு துளி ஊழல் கரை கூட படியவே படியாது, படியவும் விட மாட்டான். நீங்க கேட்கலாம், இது என்ன சினிமாவா? இதென்ன முதல்வன் படமா? ஒரே நாள் நம்ம இவர் எல்லாத்தையும் கிளீன் பண்ணிடுவாரான்னு நீங்க கேட்கலாம். ஓகே, பிராக்டிகலா அது பாசிபிள் இல்லதான். பட் இட் இஸ் அ ப்ராசஸ், ரைட்? இட் இஸ் அ ப்ராசஸ். இப்படி எதுக்குமே ஆசைப்படாத ஒருத்தன் அரசியலுக்கு வரான் அப்படின்னா, அவன் கண்ணு முன்னாடி ஏதாவது ஒரு தப்பு நடக்குது அப்படின்னா, அவன் கண்ணு முன்னாடி ஏதாவது இந்த மாதிரி ஒரு ஊழல் நடக்குது அப்படின்னா, அதை பார்த்துக்கிட்டு அவன் சும்மா இருப்பான்னு நினைக்கிறீங்க? தேர்தல் நெருங்குவதால் தயவு செய்து ஒற்றுமையாக இருந்து தாவேகாவை ஜெயிக்க வைக்க வேண்டும் என்று கட்சியினருக்கு விஜய் வேண்டுகோள். சுதந்திரமாக செயல்பட வேண்டும் என்றும் சுதந்திரமாக செயல்பட விட வேண்டும் என்றும் நிர்வாகிகளுக்கு அறிவுரை. நீங்க எல்லாரும் சுதந்திரமா செயல்படணும், சுதந்திரமா செயல்பட விடணும். நீங்க ஒவ்வொருத்தரும் எனக்கு முக்கியம். யாருக்காகவும் எதுக்காகவும் நம்மளோட அரசியல்ல காம்ப்ரமைஸ் பண்ணிக்கவே கூடாது. செய்வீங்கல்ல? அண்ட் தயவு செஞ்சு எல்லாரும் கொஞ்சம் ஒற்றுமையா இருந்து சேர்ந்து உழைச்சி ஜெயிப்பீங்கல்ல? தூங்கிக் கொண்டிருப்பவர்கள் காதில் விசில் அடிக்காதீர்கள், ஓட்டு போய்விடும். தாவேகா தொண்டர்களுக்கு செங்கோட்டையன் அறிவுரை. நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தூங்கிக் கொண்ட இடத்திலே காதிலே சென்று விசிலை அடித்து விடாதீர்கள், ஓட்டு போய்விடும். பஸ் ஸ்டாண்டிலே வயதிலே இருக்கின்ற தடுமாறி கொண்டிருக்கிற பெரியவர் இருக்கின்றத்திலே திடீர் என்று விசில் அடித்தால் அவர் தடுமாறி போய்விடுவார். ஆகவே நம்முடைய விசிலை பொறுத்தவரை எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ராமதாஸை கூட்டணியில் இணைப்பது பற்றி திமுக தலைமைதான் முடிவெடுக்க வேண்டும் என்று திருமாவளவன் பேட்டி. பாமகவின் எந்த அணியாக இருந்தாலும் கூட்டணி வைப்பதில்லை என்ற நிலைப்பாட்டில் விசிக உறுதியாக இருப்பதாகவும் திட்டவட்டம். அந்த இரண்டு கட்சிகளும் சோசியல் இன்ஜினியரிங் என்கிற பெயரில் சாதியின் பெயராலும் மதத்தின் பெயராலும் வெறுப்பு அரசியலை முன்னெடுக்கக்கூடிய கட்சிகளாக இருக்கின்றன என்பதை நாங்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறோம். அந்த நிலைப்பாட்டில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். பாமக இன்றைக்கு ஒரு அணி மோடி தலைமையிலான கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிறது. இன்னொரு அணியை திமுக கூட்டணியில் இணைத்துக் கொள்வது பற்றி திமுக தலைமைதான் முடிவெடுக்க வேண்டும். அதிலே நாங்கள் எந்த முடிவும் எடுக்கக்கூடிய நிலை இல்லை. நாங்கள் ஏற்கனவே 14 ஆண்டுகளுக்கு முன்பே முடிவெடுத்து விட்டோம். இப்போதைக்கு முடிவெடுக்கும் நிலை எதுவும் இல்லை.
தென் மாவட்டங்களில் ஆளுங்கட்சியை சேர்ந்த காட்ஃபாதரின் துணையுடன் எல்லையில்லாமல் கனிம கொள்ளை. இருக்கன்துறை கல்குவாரியில் தொடர்பாக நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் வெளியான செய்தியை குறிப்பிட்டு பாமக தலைவர் அன்புமணி குற்றச்சாட்டு. திமுக ஆட்சிக்கு வந்த சில ஆண்டுகளில் மட்டுமே தென் மாவட்டங்களில் சுமார் 1000 கோடி ரூபாய்க்கு கனிம கொள்ளை நடந்திருப்பதாக அன்புமணி குற்றச்சாட்டு. பல்லாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான கனிம கொள்ளை குறித்து சிபிஐ விசாரணை நடத்த ஆணையிட வேண்டும் என்று தமிழக அரசுக்கு வலியுறுத்தல். நாட்டின் 77வது குடியரசு தின கொண்டாட்டத்திற்காக தயாராகும் டெல்லி செங்கோட்டை. ராணுவத்தின் வலிமை, மாநிலங்களின் சாதனைகளை எடுத்துக் கூறும் வகையில் பிரம்மாண்ட அணிவகுப்புக்கு ஏற்பாடு. குடியரசு தின விழாவில் பங்கேற்பதாக டெல்லி வந்தடைந்த சிறப்பு விருந்தினர்கள். விமான நிலையத்தில் உலக தலைவர்களுக்கு உற்சாக வரவேற்பளித்து ராணுவ மரியாதை. இமாச்சல பிரதேசத்தின் மணாலியில் கடும் பனிப்பொழிவால் சாலையில் சென்ற வாகனங்கள் உறைந்து நிற்கும் காட்சிகள். சுமார் 8 கிலோமீட்டர் தூரத்திற்கு அணிவகுத்து நிற்கும் வாகனங்களால் போக்குவரத்து நெரிசல். தொடர் விடுமுறையொட்டி பல்வேறு கோவில்களிலும் குவிந்த பக்தர்கள். நீண்ட வரிசையில் காத்திருந்து மனமுருக வழிபாடு.